இல்லை, நீங்கள் கொடுத்துருக்கிற தலைப்படி பார்த்தா உறுப்பினர் சேர்க்கை என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை புதுப்பிப்பதும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதும் அது வழக்கமான ஒரு அரசியல் நடவடிக்கை தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவங்க இந்த பணியை காலகாலத்தில் துவைக்கிறது மட்டுமல்ல, சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது எதை எங்களுக்கு நினைவுபடுத்துறதுன்னா, we cannot hide certain facts which we are seeing on the field. என்னென்னா 2006-11 நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தப்போ அம்மா ஒரு வியூகம் வகுத்தாங்க. அதாவது இது இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறைங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கணுங்கிற ஒரு முயற்சி எடுத்து முன்னாள் அமைச்சர்கள் 2001 2001 வரை அமைச்சர்களாக இருந்த அண்ணன் எங்கள் மாவட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே பொறுப்பாளராக போட்டாங்க. பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா சில காலங்களில் நான் பணி முடிச்சு போகிறப்ப வீட்டில் தெருவில் சாணி தெளிச்சிட்டு இருப்பாங்க. விடிய அந்த பணியை அவளை சின்சியராக பண்ணான். அது இட் ஹட் ஈல்டட் ரிசல்ட்ஸ். நாங்கள் அன்றைக்கு செய்த பணியை அன்றைக்கு எதிர்க்கட்சிகள் என்ன வீடு வீடாக போய் படிக்கிற பிள்ளைகள்லாம் தேடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு பட் ஒரு உணர்வை கொடுத்தோம். அம்மா இருக்காங்க, எதிர்காலத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்வாங்க, கம்ப்யூட்டர் கொடுப்பாங்க, லேப்டாப் கொடுப்பாங்க. அம்மா அந்த 2011 அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாம் நாங்கள் அங்கே வீடு வீடாக போய் சொன்னாங்க. அன்றைக்கு பலன் கொடுத்தது. அதை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்ததை ஆளுங்கட்சியாக அவர்கள் செய்வது உண்மையில் வியப்புக்குரிய விஷயம். நான் ஏதோ நாட் தட் ஐ எம் கோயிங் அவுட் ஆஃப் த வே டு பிரைஸ் டிஎம்கே, யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் என்னென்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவை பிரதானமாக அட்டாக் பண்ணுறதை விட போகிற மீட்டிங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர் என்ன யதார்த்தமாக இருக்கிறத தமிழ்நாடு களம் என்பது திமுக அதாவது திராவிட இயக்கம் சார்ந்த களமாக இருக்க வேண்டும். 67 பாருங்கள், அண்ணா ஆட்சி அமைத்தலிருந்து திமுக அதிமுக என்று மாற்றி வருகிறது. இன்று அதிமுக வலுவிழந்து வருவது அந்த இடத்தை வேறு கட்சிகள் தேசிய கட்சிகள் கைப்பற்றி விடுமோ என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. மதச்சார்பின்மைக்கும் மாநில சுயாட்சிக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் ஆபத்தை தரக்கூடிய சக்திகள் நுழைந்து விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. எனவே அதிமுக நான் பலம் பெற வேண்டும் என்று ஒரு யதார்த்தமான கருத்தை சொல்கிறாரு. இதுக்கு இதை பற்றி எங்கள் கட்சி பேசுறதுக்கு என்ன